வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேயில போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. ஸோ நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொதல் பிக்சரை பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரியலிஸ்டிக்கான பிக்சர் தாங்க நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிஸ்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பூரி. ஸோ இவங்க தான் வரைஞ்சிருக்காங்க. சிஸ்டருமே செம்மையாக வரைஞ்சிருக்காங்க. ஐ திங்க் இவங்க தீவிரமான சூர்யா ஃபேனாக இருப்பாங்களோன்னு தோணுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, டீட்டெயிலிங்கை பாருங்களேன். இங்கெல்லாம் சுட்டு முடியாக இருக்கும், இந்த தாட்டிலாம் கொசன்னு இருக்கும் அந்த படத்துலேயே. அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி இருக்காரு, மாஸாக இருக்காரு. இந்த ரத்தம்லாம் தெரிக்கிறதும் பக்காவாக இருக்குது. உண்மையாக டீட்டெயிலிங்காக பக்காவாக வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, வாவ். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நம்ம சூர்யா இருக்காரு. அதாவது சூர்யாஸோட வெப்பன் இருக்குல்ல, அந்த வெப்பன் மேலே தான் வந்து சூர்யா சார் வரைஞ்சிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து 3D ஆர்ட் நினைக்கிறேன். அந்த ஐபேடில் வரைவாங்க தெரியுமா, அந்த ஆர்ட் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா அது அவர் சிரிக்கிறது வந்து அந்த வில்லத்தனமான சிரிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வேற மாதிரி. பக்கத்தில் அந்த ஷேடோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, கத்தியில் இருக்கிற ஷேடோ, அதுவும் பக்காவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம ஃபோன் வால்பேப்பராக வைக்கலாம் போல் அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இவங்க பேர் என்னதுன்னா, என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இவங்க பேர் வந்து ஜெயின் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மலையாளத்தில் எழுதுன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ உங்களுக்காக மலையாளம் தெரியும், இவங்க பேர் என்ன தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அண்ட் சாரி, உங்கள் பேர் சீரியஸாக மலையாளம் படிக்க தெரில, பட் செம்மையாக வரைஞ்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி இருக்குங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ஒரு ஃபோட்டோ போடுவாங்க தெரியுமா, இது வந்து ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. இப்போ ராலெக்ஸ் வந்து வாட்ச் பிராண்டில் ராலெக்ஸ்னா சூர்யா அப்படின்னு மாறிடுச்சு. வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு வந்த 10 நிமிஷத்துலேயே. ஸோ இது வந்து ஒரு பிராண்டு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபோட்டோவை இப்படி சின்னதாக ஆகிடும் வச்சுங்களேன். சின்னதாக மேலே அப்படியே கொண்டு வந்துட்டு கீழே வந்து ராலெக்ஸ் அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்குனா அதுக்கு பக்காவாக இந்த ஃபோட்டோ பொருந்தும் போல் வேற மாதிரி இருக்குது சீரியஸாக. அதுவும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே பக்காவாக இருக்குங்க. நல்லா அந்த ஷார்ப் பேஜோட வச்சுட்டு வேற மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு, நல்லா இருக்குது. இவர் பேர் பார்த்தீங்கன்னா, முழு பேர் எனக்கு தெரியல. இது வந்து புனிதனா, பவித்ரனா, பூவேந்தனா என்னன்னு தெரில. ஆனால் இவர் பேர் MP. வாவ், ஓகே, நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, லைக் எப்படி சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. நல்லா இருக்குது. ஆனால் எப்படி சொல்ல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. மற்ற பிக்சர்ஸை கம்பேர் பண்ணால் இவங்க பிக்சர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு தோணுது. பிகாஸ் எனக்கு அந்த ரேட்டு வந்து அப்படியே கண்ணில் நிற்கிதுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கலராக அடிச்சிருக்காங்க. இவங்களுமே மாசாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா தெரியல. இது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா இவங்க பேரை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மக்களே. இது சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண தெரியுதானே, பிடிச்சிருந்தா படிக்கோங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா காசிநாத். நல்லா வரைஞ்சிருக்காரு, அழகாக இருக்குது. இந்த இருக்கிற எல்லா ஃபோட்டோலும் பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் ஒரு கயிறு போட்டிருப்பாரு, அந்த கயிறையும் அழகாக வரைஞ்சிருக்காங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. எந்த ஒரு டீட்டெயிலிங் ஒர்க்கும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அழகாக வரைஞ்சிருக்காங்க. இவர் அழகாக வரைஞ்சிருக்காரு. அடுத்த பிக்சர் போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இவர் பேர் பார்த்தீங்கன்னா சரண் ஆர்ட்ஸ். உண்மையாக செம்மையாக வரைஞ்சிருக்காரு. என்னடா செம்மன்னு சொல்லாத நினைக்கிறீங்க, உண்மையாக தாங்க சொல்ல முடியும். நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க. சீரியஸாகவே அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக வரைஞ்சிருக்காங்க. இவரும் நல்லா தான் வரைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது தான் கண்டிப்பாக நான் வரைய முடியாது தான், பட் இவங்க எஃபர்ட் உண்மையாக பாட்டு தாங்க ஆகணும். உண்மையாக செம்மையாக வரைஞ்சிருக்காரு. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இவரே கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மூஞ்சில் இருக்கிற வெட்டுலாம், மூக்கில் வெட்டு இருக்குது, நெத்தியில் வெட்டு இருக்குது, இவரே கிரியேட் பண்ணி அப்படி செஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு. கழுத்தில் கூட அர்த்தம் தெரிச்சு அழகாக காமிச்சிருக்காரு. இப்போ நல்லா இருக்கு, உண்மையாக செம்மையாக இருக்குது. பிக்சர் நான் முன்னாடியே பார்த்துட்டேன்னா
ஆனால் என்னோட மை ஃபேவரட் பிக்சர் கூட நான் சொல்லுவேன், அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன் ஃபேவரட்னு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஸோ இன் கவுண்ட் ஆன் 1 2 3 பாருங்க, வேற மாதிரி இல்லை. இவர் பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். மாசாக வரைஞ்சிருக்காரு, தாறுமாறாக இருக்குது. எனக்கு உண்மையிலே பிடிச்சிருச்சுங்க. இந்த கொலெக்ஷன்லாம் பார்க்கும்போது இது மட்டும் எனக்கு தனி துண்டாக தெரிஞ்சிச்சு. ஈவன் எழுத்த பாருங்களேன், ரோலெக்ஸர் அது அப்படியே ஸ்க்ராப்பின் மாதிரி வருதா இருக்கட்டும், பின்னாடி வந்து அந்த ஆர்க்கியில் வந்து நெருப்புற மாதிரி காமிச்சிருக்காரு, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பிக்சர் ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் விஷன் சொல்லுவாங்க. இந்த சைனீஸ் விஷன் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபேஸை சொல்கிறேன், ரொம்ப ஷார்ப் ஏஜஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த முறுக்கு மீஸ்லாம் அப்படியே தனியாக தெரியுதா இருக்கட்டும், வேற மாதிரி வரைஞ்சிருக்காரு. அண்ட் தென் தோடில் வந்து ஸ்க்ராப்பிங் இருக்கிறது அதை காமிச்சிருக்காரு. எனக்கு என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆனிச்சுன்னா, ஆஃப்கோர்ஸ் டேட்டு வந்து இங்கே தான் கொட்டியிருப்பாரு. பட் லுக்கு வந்து இப்படி இருக்கிறதுனால மேபி இங்கே டேட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு வந்து தாறுமாறாக வந்துருக்குங்க. செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம எந்த ஆக்ட்ரஸோட டிராவிங் எஸ்ஸை பண்ணலான்னு சொல்லிட்டு கமிஷனில் சொல்லுங்கள். இல்லைடா நான் சொல்ல மாட்டேன், நீயே ஏதோ ஒன்று செஞ்சுக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. வழக்கம் போல் நம்ம போல் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த போலில் வந்து உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பாய்.